கலை பரதக்கலையாகும். பா பாவம், ரா ராகம், தா தாளம் என்றே பொருளாகும். இக்கலையினை கற்றறிந்தவர் மட்டுமன்றி காண்போருக்கும் மன நிறைவினை அளிக்கும் இந்த பரதக்கலை தமிழரின் பாரம்பரிய கலை என்று நாம் நன்கு அறிவோம். நமது திருச்சியில் எண்ணற்ற பரதநாட்டிய பள்ளிகள் இருப்பினும் மாணவர்களுக்கு எளிய முறையிலும் தெளிவான முறையிலும் பெற்றோர்களுக்கு முழு திருப்தியும் அளித்து மிகவும் சிறந்த முறையில் விளங்கும் ஒரே நாட்டிய பள்ளி நமது ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயா மட்டுமே. அப்படிப்பட்ட ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயாவின் 3வது சலங்க பூஜை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களையும் பக்கவாத்திய கலைஞர்களையும் மாணவிகளின் பெற்றோர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், புகைப்படக் கலைஞர்கள், ஒளி அமைப்பாளர்கள் அனைவரையும் மன நெகிழ்வுடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்வினை ஒளியேற்றி துவங்கும் தருணம் இதோ. மேடையில் குத்துவிளக்கு ஏற்றுதல். முதலில் ஒளியேற்ற சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நாட்டிய பேரொளி நடன கலாரத்னா திருமதி டாக்டர் எஸ் புவனேஸ்வரி இளங்கோவன் அவர்களின் கைகளால் விளக்கு ஏற்றப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களைத் தொடர்ந்து குரு திருமதி மதுலதா அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து செல்வி மு ராஜசாத்விகா அவர்கள், இருள் போக்கும் மெய்ஞான திருவொளியே கலையெனும் விளக்கெனவே. சாத்விகாவை தொடர்ந்து ரூபிகா அவர்கள் ஒளியேற்றுவார். காரணராய் ஒளிர்பவனே கதிரவனின் மறுருவே புது வாழ்வை எமக்கருளும் புது ஒளியாய் வருவாயே. புகழ் வழியில் யாம் சிறக்க இறுதியாக அகத்தினில் நீ குரு திருமதி மதுலதா அவர்களின் தாயாரை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒளி நிவா
வழியே நீ வாழ்க, அருளே நீ வாழ்க, அனைத்துமாய் நீ மலர்க. செல்வி வே மு ரூபிகா அவர்களை ஒளியேற்ற அழைக்கின்றோம். இறுதியாக செல்வி வே மு ரூபிகா அவர்களின் கரங்களால் விளக்கு ஏற்றப்படுகிறது. மேடையில் அடுத்தபடியாக பூஜையுடன் விழா துவங்கும். राजमूर्तये नमः। शान्तं स्वेदं त्रिनेत्रं रजभुजसहितं कुण्डलालासिकर्णं दण्डं घण्टं गुरङ्गं प्रसुपणधारापीदवाम्येतदान्ये प्राणं वामपादं संयमनोवरदो लम्बिभूतस्य पादं वामे गौर्या समेतं सतिधर्मगुडं तं सुगासिनिरूपम् ओम ईशानमूर्ताय नमः। ओम तत्पुरुषोक्ताय नमः। ओम गिरिमगौरहृदयाय नमः। ह्रीं वामदेव्याय नमः। ओम सत्योजातमूर्तये नमः। ओम सरसे नमः। ओम सिगाय नमः। ओम गवजाय नमः। पुनेत्रेभ्यो नमः। हरास्त्राय नमः। शिवाम्यम्बिका समेत सितवेशिवाय नमः। परशिवाय मनाविदत्र पुष्पाणि समर्पयामि। धूमाग्रापयामि। सर्वे समाहितं सुगन्धनिर्मोकरम् आज्ञेयं सर्वदेवानां धूयोऽयं पृथिव्यज्ञदा। ओम भूर्भुवस्वः। भुगिबलसमायुक्तं नागवल्लीदलितं कर्पूर्णसूर्णसंयुक्तं ताम्बूलं पृथिव्यज्ञदा नैवेद्यान्त्रम् आजमनीयं समर्पयामि। ओम योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति। चंद्रमा पापां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति। य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। शिवाम्यम्बिका समेत सितवे शिवाय नमः। परशिवाय नमः। नटराजस्वामिने नमः। वेदोत्तरमधुरूपाञ्जलिं समर्पयामि। गजमुखवक्त्रं गिरिजापुत्रं गणकुलमित्रं गणपतिमीशप्रियं करदपरसं गङ्गणपाणिं कबलिडपद्मरिदं सुरवरिवन्द्यं सुन्दरनृत्तं सुरसिदमणिमकुडं प्रादेलं प्रकटिततालं षड्गिरितत्तत्तालमिदं लम्बोदरवरकुञ्जाश्रितधरकुङ्कुमवर्णधरं वेदशृङ्गं मोदकस्तं प्रीषितपनसफलं तत्तन्नयनत्तरनागभूषित ननागणपतिदं सुरसुरगणपतिसुन्दरकेशं ऋषिर्षिगणपति यज्ञसमानं भव गणपति पद्मशरीरं जय जय गणपति दिव्या नमस्ते। சிவா திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரன்பரன்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால்
அபிராமி கடைக்கண்களே வான்முகில் வளாது பொய்க, மணிபலம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசெய்க, குறையில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்குகள் ஓங்குக, அர்த்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்தவ சிவ சிவாய நம. நடராஜ சுவாமினே நம. அநேக கோடி பிரார்த்தன புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. நடராஜ कामकामाय मज्ञं कामेश्वरो वै श्रवणो ददातु, कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः. நடராஜ சுவாமினே நமः. अनेकोटि कर्पूर ज्योतिः. இனிதே பூஜை நிறைவேறியது. அடுத்தபடியாக மாணவர்களுக்கு சலங்கை அணியும் தருணம். இன்று ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயாவில் பரதம் பயின்று சலங்க பூஜை நிகழ்த்த இருக்கும் மாணவிகள் மு ராஜ சாத்விகா, தந்தை வி முத்துக்குமார், தாயார் எம் பிரியா. சாத்விகா ஸ்ரீ நிவாஸ் நிகேந்தன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். தா அ மோனிஷா, இவரின் தந்தை எஸ் தங்கராஜ், தாயார் எஸ் அர்ச்சனா. இவர் ஸ்ரீ நிவாஸ் நிகேந்தன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அடுத்தபடியாக வே மு ரூபிகா, இவரின் தந்தை பி வெங்கடேசன், தாயார் வி முத்துலக்ஷ்மி. ரூபிகா அவர்கள் ஹோலி கிராஸ் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அடுத்தபடியாக ஐ ஹரிணி, இவரின் தந்தை ஆர் ஐயப்பன், தாயார் ஐ ரேவதி. இவர் ஸ்ரீ நிவாஸ் நிகேந்தன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இறுதியாக மு கீது, இவரின் தந்தை எஸ் பி முரளி, தாயார் எம் சுமதி. தற்பொழுது மேடையில் மாணவர்களுக்கு சலங்கை அணிவித்தல் நடைபெறும். குரு திருமதி மதுலதா அவர்களின் கரங்களால் முதலில் மு ராஜ சாத்விகா, பார்வையாளர்கள் அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சலங்கை அணிவிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். சாத்விகாவை தொடர்ந்து தா ஆ மோனிஷா அவர்கள், மோனிஷாவை தொடர்ந்து வே மு ரூபிகா அவர்கள், ரூபிகாவை தொடர்ந்து ஐ ஹரணி, இறுதியாக மு கீத்து அவர்கள். மா கட்டி தற்பொழுது நடன நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. முதலில் மேடையில் வர இருக்கும் உருப்படி புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி என்பது பூக்களை கொண்டு அவையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருகை புரியும் நடனமாக உள்ளது. பூக்களைப் போலவே மாணவிகள் தங்களின் மலர் போன்ற சிரித்த முகத்துடன் அனைவரையும் வரவேற்று நடனமாடும் முறையே இந்த புஷ்பாஞ்சலி. தற்பொழுது மேடையில் முதல் உருப்படி புஷ்பாஞ்சலி ஆகும். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. இதற்கு பக்கவாத்திய கலைஞர்களாக நட்டுவங்கம் திருமதி ஆ மதுலதா, வாய்ப்பாட்டு திரு டாக்டர் எம் ராஜேஷ் பாபு, மிருதங்கம் கே ஜோயல் குரு அவர்கள், வயலின் ஆ மெல்கியூர் ஜெகதீஷ் அவர்கள், புல்லாங்குழல் புதுவை ஆர் பரணி அவர்கள், வீணை ஆர் சஞ்சீவ் அவர்கள். தற்பொழுது மேடையில் புஷ்பாஞ்சலி.
ரம்யா வாங்க 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 வாங்க. ம்
நடனமாடிய மாணவர்கள் அனைவரையும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மேடையில் வர இருக்கும் உருப்படி அலாரிப்பு. அலாரிப்பு என்பது பூ மலர்தல் ஆகும். இது ஒரு நிறுத்த வகை உருப்படி ஆகும். இதில் சமம், அரைமண்டி, முழுமண்டி என்று 3 நிலைகளிலும் மாணவிகள் நடனமாடுவார்கள். அலாரிப்பு பல தாளங்களில் இயற்றப்பட்டுள்ளது. ஹலோ. பாரம்பரிய அலாரிப்பு உருப்படிகளில் திஸ்ரம், மிஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம் ஆகிய தாளங்களில் உள்ளது. நம் தற்பொழுது மேடையில் காண இருப்பது மிஸ்ர அலாரிப்பு.
தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தத்தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தத்தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கத்தாம் தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கத்தாம் தத்தாம் 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 தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட 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 தக்கத்தா கிட்டகினஜம் சதரதகினஜம் தக்கதக்கஜம் சரிதக்கததிகினதோம் தக்கததிகினதோம் தக்கததிகினதோம் தாம் அமரர்கள் நிறுத்த உருப்படியை மிகச்சிறப்பாக செய்த மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். தற்பொழுது மேடையில் சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் தருணம். இவர் டாக்டர் எஸ் புவனேஸ்வரி. டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ எம்எஃப்ஏ பரதநாட்டியம், பி லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ், எம்ஏ யோகா, எம்ஃபில் டான்ஸ், எம்ஃபில் ட்ராமா, பிஹெச்டி, ஹெச்ஓடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சீனியர் கிரேட் இன் பரதநாட்டியம். கலைக்காவிரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ஏ 16 years, எம்ஃபில் 1 year, பிஹெச்டி 5 years. Thesis book submitted 3 students under her guidance. 8 student book submitted to விவிலியமும் வேதநாயக சாஸ்திரியின் முத்தமிழ் சிறப்பும், பக்தி குறவஞ்சி சிற்றிலக்கியம். Total experience 30 years. Awards கலை சிற்பி, கவி அருவி, நடன மாமணி, பரத ரத்னா, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, அப்துல் கலாம் அவார்ட், ஸ்டேட் லெவல் அவார்ட், நாட்டிய பேரொளி, மனிதநேய திலகம், நேஷனல் லெவல் நடன கலா ரத்னா. இத்தனை சிறப்பு பெற்ற நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பார்வையாளர்கள் அனைவரும் கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது குரு திருமதி மதுலதா அவர்களின் கரங்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது.
அடுத்தபடியாக மேடையில் நடன மணிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினரின் கரங்களால் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. முதலாவதாக ரம்யவர்ஷினி, அவர்களைத் தொடர்ந்து அஸ்விதா, அவர்களைத் தொடர்ந்து வேதிகா அவர்கள், இறுதியாக வினோதா அவர்கள். அடுத்தபடியாக ரம்யாம்பிகை, சான்றிதழ் வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையில் நடன நிகழ்வு மீண்டும் துவங்குகிறது. மேடையில் வர இருக்கும் உருப்படி கவித்துவம். கடவுளை வாழ்த்தி வணங்கும் முறையே இந்த கவித்துவம். அனைத்து கடவுளின் மீதும் இயற்றப்பட்டுள்ளது இந்த கவித்துவம் என்னும் உருப்படி. நடேசன், முருகன், கணேசன், பெருமாள் என்று எல்லா கடவுள்கள் மீதும் இயற்றப்பட்டுள்ளது. நாம் இன்று மேடையில் காண இருக்கும் கவித்துவம் ஆண்டாள் கவித்துவம் ஆகும். தற்பொழுது மேடையில் ஆண்டாள் கவித்துவம். இதன் ராகம் மலைய மாருதம், தாளம் ஏகம்.
ಕಿಟಕನು ತಗತನೋದರಿ ತಗದಗಣೋದಗ ತಗದಗದಗದಿ ನಿಧಿನಿದರಿ ಕಿಟಕನು ತಗತನೋದರಿ ತಗದಗಣೋದಗ ತಗದಗದಗದಿ ನಿಧಿನಿದರಿ ಕಿಟಕನು நகர்த்திகள் விந்து சித்தர் மகளாக வந்த திரு ஆடி பூரனார் வெள்ளி நகர்த்திகள் விண்டு சித்தர் மகளாக வந்த திரு ஆடி பூரணாள் வெள்ளி நகர்த்திகள் விண்டு சித்தர் மகளாக வந்த திரு ஆடி பூரணாள் ದಿತ್ತ 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 ಕಿಟದಗಿ ತುಳಸಿವನೋ ತನಿಲೆ 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 ஜம் ஜம் தக்க நக்க நம் தரித்தை திக்கு தக்க தோம் கிடத்தகி தோம் கிடத்தகி தோம் கிட தோம் தோம் கிடத்தகி தொன கிட கிடத்தகி சுக்கிரவாரம் அவதாரம் ஆகிய ஜம் ஜம் தக்க நக்க தோம் தரிதை திக்கு தக்க தோம் கிடத்தகி தோம் கிடத்தகி தோம் கிட தோம் தோம் கிடத்தகி தொன கிட கிடத்தகி சுக்கிரவாரம் அவதாரமாகிய ஜக்க நக்க நக்க ஜக்க தக்கிடத்தகி திக்கிடத்தகி கிடத்தகி சங்கம் ஏந்திய திக்கிடத்தகி திக்கிடத்தகி கிடத்தகி திகிரி அணிந்தவர் ஜக்க நக்க நக்க ஜக்க தக்கிடதகி திக்கிடதகி கிடதகி சங்கம் ஏந்திய திக்கிடதகி திரிகிடதகி கிடதகி திகிரி அணிந்தாள் தொனக்கிடத்தகி தொனக்கிடத்தகி கிடத்தகி ஜோதி ஆனவர் நம் கிடத்தகி கிடத்தகி நாமம் ஆயிரம் வடபத்ர சயனக்கு சூடி கொடுத்த தாரி தகிடக கிடக ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கௌதுவம் தொனக்கிட கிடதகி ஜோதியானவள் நம் கிடதகி நனகிடதகி நாமமாயிரம் வடபத்ர சயனக்கு சூடி கொடுத்த தரித கிணக ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கௌதுவம் தரி 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 குதரி தரி தரி குந்தரி கிணகணத தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகணத தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகணத தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகணத தகுதி புதா கேட்ட தொம் கிடகிட டங்கி கிடதகிதி கூதா தததா தததா ஆண்டாள் ஒன்றல்ல 5 என்று நிரூபித்த மாணவர்கள் அனைவருக்கும் கரவொலியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக மேடையில் வர இருக்கும் உருப்படி ஜதீஸ்வரம். ஜதியும் ஸ்வரமும் இணைந்ததே இந்த ஜதீஸ்வரம் ஆகும். இது ஒரு சுத்த நிறுத்த வகையாகும். தஞ்சை நால்வர்கள் ஜதீஸ்வரம் என்ற உருப்படிக்கு பெயர் பெற்றவர்கள். எண்ணற்ற ராகங்களிலும் தாளங்களிலும் இயற்றியுள்ளனர். பரத அடவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உருப்படியாக அமைந்துள்ளது இந்த ஜதீஸ்வரம். தற்பொழுது மேடையில்
காண இருக்கும் ஜதீஸ்வரம் இந்தோலம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது. தற்பொழுது மேடையில் ஜதீஸ்வரம். சாக சதா மக மக சனி சா நீ சக மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சக மக மக நி சா க சதா மக மக சனி சா நீ சக மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சக மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ தலாம் புத்தக்கத்து புத்தக்கத்த திங்கின தோம் தாரி தரித்தகின ஜம் ஜம் தா தத்தரி தரித்தகின ஜம் ஜம் தே தாரி தரித்தகின ஜம் ஜம் தா தத்தரி தரித்தகின ஜம் ஜம் தே தாரி தகின ஜம் தா தத்தரி தகின ஜம் தே தாரி தத்தன தத்தரி தத்தன தலாங்கு தோம் கிடதத்தரிடத்தோம் 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 பின்னாடி போ. மக மக சனி சா நீ சகா மக மக நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி சா நீ சகா மக மத நி சா க சதா மக மக சனி
ni sa ni sa ga ma ga ma da ni sa ga sa ga ma ga sa ni sa ni sa ga ma da ni sa ga sa ni da ni sa ni da ma ga ma ni da ma ga sa ga ma da ni sa sa ga ma ga sa ni da ma ga ma da ni sa ga sa ni da ma ga ma da ni sa ga sa ga ma ga sa ni sa ni sa ga ma da ni sa ga sa ga ma ga sa ni sa ni sa ga ma da ni ni da da ma ga ma da ni sa ni da ma ga ma da ni sa ga sa ni da ma ga ma da ni ga ma ni da ma ga ma da ni sa ga sa ni da ni sa ni da ma da ni da ma ga ma da ni sa ga sa ni da ni sa ni da ma da ni da ma ga ma da ni sa ga ma ga sa ni da ga sa ni da ni sa ni da ma ga ni da ma da ni sa ga sa da ma ga sa ni sa ga ma da ni sa ni sa ga sa ni da ma ga ma ni da ma ga ma da ni sa ga sa ni da ni sa ni da ma ga ma ni da ma ga sa ga ma da ni sa sa ma ga sa ga sa ni da ma da ni sa sa ma ga sa ga sa ni da ma da ni sa sa ga sa ni da ma da ni sa ni da ma ga sa ma da ni sa ga sa da ma ga sa ni sa ga ma da ni sa ga sa da ma ga sa ni sa ga ma da ni sa நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்கள் போன்றும் நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று உள்ள இயற்கை போல இங்கு 5 நடனமணிகள் நடனமிட காரணமாக இருக்கும் குருவை பற்றி ஒரு சில வரிகள். திருமதி மதுலதா BBA அவர்கள் நம் தெய்வீக கலையான பரதநாட்டியத்தை போற்றி வளர்க்கும் விதமாக திருச்சி உச்சிப்பிள்ளையாரின் பொற்பாதத்தின் கீழ் 2012ஆம் ஆண்டு ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயாவை தனது குருவான புவனேஸ்வரி இளங்கோவன் அவர்களின் நல்லாசியுடன் துவங்கினார். தனது முதல் குருவான நாட்டியாச்சாரியா திலகம் குரு திருமதி மாதவி சந்திரசேகர் அவர்களிடம் தனது பரத கலையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து 2வது குருவாக ஸ்ரீமதி புவனேஸ்வரி இளங்கோவன் அவர்களிடம்
முறையாக பரதநாட்டிய கலையை பயின்று முடித்தார். மேலும் கலைக்காவிரியில் டிப்ளமோ இன் டான்ஸ், டிப்ளமோ இன் நட்டுவாங்கம் ஆகியவற்றில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டங்களை பெற்று ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயா என்ற நடனப் பள்ளியை ஆரம்பித்து தனது கலை சேவையை வளர்த்து வருகின்றார். 500க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளிலும் நடன நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று மாணவிகளையும் பயிற்றுவித்து வருகிறார். தெய்வீக கலையான பரதநாட்டியத்திற்காக அர்ப்பணிப்புடன் கலை சேவையாற்றி வருகிறார் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய சிறப்பு பெற்ற குரு திருமதி மதுலதா அவர்களை அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மேடையில் வர இருக்கும் உருப்படி கீர்த்தனை. கீர்த்தனை என்பது கடவுளை போற்றி துதிப்பாடுதல் என்பதாகும். கடவுளின் பெருமையையும் புகழையும் வணங்கி இயற்றப்பட்டுள்ள ஒரு பக்தி உருப்படி கீர்த்தனையாகும். எல்லா கடவுளின் மீதும் பாடப்பட்டுள்ளது. தற்பொழுது மேடையில் காண இருக்கும் கீர்த்தனை ஆதி தாளத்திலும் காம்போதி ராகத்திலும் அமைந்துள்ளது. தற்பொழுது மேடையில் கீர்த்தனை. குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகிய குழலோதி 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 மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகிய குறையேதும் எனக்கேதடி. குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகிய குழல் ஊதி அழகான மயிலாட்டமும் அழகான மயிலாட்டமும் மிக அழகான மயிலாட்டமும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அழகான மயிலாட்டமும் தென்றல் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகவகில் துளவும் நிலமுடி தன்னிலை தன்னை மறந்து பொல்லினும் பூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் தனம் காண ஒரு மனம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட ககிட தனிமையென நடமாட கரு பசுவினமும் நின்று புதி சூழ என்று வளர முகம் இறைவன் கழிவோடு குழல் போதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகிய குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. மகர குண்டலமாடவோ கண்ண மகர குண்டல
அதற்கேற்ற மகுடம் ஒளி வீசமோ கண்ணன் மகர குண்டலமாடமோ அதற்கேற்ற மகுடம் ஒளி வீசமோ மிகவும் எழிலாகமோ காற்றில் வெளிரும் துகிலாடமோ மிகவும் எழிலாகமோ தென்றல் காற்றில் வெளிரும் துகிலாடமோ அகமகள் துளவும் நிலமொழி தன்னிலை தன்னை மறந்து பொல்லிடும் பூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மதம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட அகிட தகிமி என நடமாட ஒரு பசுவினமும் நின்று புதை சூழ என்று மலருமோ இறைவன் கழிவோடு குழலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கே தடி சகிய குழங்கூதி மனமெல்லாம் கொள்ளை கொள்ளவில் குறையேதும் எனக்கே தடி சகிய குறையேதும் எனக்கே தடி சகிய ஆமாம், குழலூதி கண்ணன் மட்டும் மனதை கொள்ளை கொள்ளவில்லை. நடனமாடி நமது மனதை கொள்ளை கொண்ட மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். தற்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கும் இந்நிகழ்விற்கு பக்கபலமாக இருக்கும் பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம். இவர்களை கௌரவிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வாய்ப்பாட்டு திரு டாக்டர் எம் ராஜேஷ் பாபு அவர்கள் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஓக்கல் டிபார்ட்மெண்ட் இன் கலைக்காவேரி காலேஜ், திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு சிறப்பு விருந்தின் கரங்களால் பொன்னாடை போற்றப்படுகிறது. அனைவரும் கரவொலி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களைத் தொடர்ந்து ஹே ஜோயல் குரு அவர்கள். இவர் எம்ஏ, எம்ஃபில், டிஎஸ்சி, பிஹெச்டி இன் மிருதங்கம். சிறப்பு விருந்தின் கரங்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அவர்களைத் தொடர்ந்து வயலின் ஆ மெல்க்யூர் ஜகதீஷ், எம்எஃப்ஏ இன் வயலின். அவர்களுக்கு சிறப்பு விருந்தின் கரங்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அவர்களைத் தொடர்ந்து குழலிசை வாத்திய கலைமணி வாத்திய விஸ்வஹர்த்தா புதுவை ஆர் பரணி அவர்களுக்கு
சிறப்பு விருந்தின் கரங்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அவர்களைத் தொடர்ந்து வீணை ஆர் சஞ்சீவ் அவர்கள் MA MPhil இன் வீணை. அவர்களுக்கு சிறப்பு விருந்தின் கரங்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அவர்களைத் தொடர்ந்து ஒப்பனை கலைஞர் மிஸ்ஸஸ் பெனிட்டா தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்புடன் மேடை கல்கிறோம். அவர்களைத் தொடர்ந்து அவரின் உதவியாளர் குமாரி அஞ்சலி உமாமகேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். சிறப்பு செய்தவருக்கும் நன்றி. இறுதியாக நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகிய நான் கண்ணதாசன். சிறப்பு செய்தவருக்கும் நன்றி, சிறப்பு பெற்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினரின் உரை. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் நிறைய இடத்துக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்தால் கூட எல்லாருமே எங்கிட்ட படித்த மாணவர்கள் இருந்தாலும் இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலாக என் மாணவின்னு சொல்கிறத விட என்னுடைய மகள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவன் சொல்லக்கூடாது, ஏன்னா டீச்சராக வந்துட்டாங்க. அவங்க 7வது படிக்கிறதுலேருந்து என் கூடவே என்னுடைய மகளாகவே வளர்ந்த பெண். என்னை பார்த்து என்னுடைய கிளாஸ் எல்லாம் கூட இருந்து எடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் சின்ன குழந்தைய படிக்கும் பொழுதே யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தப்புனாலும் போய் நின்று திருத்தி தருவா. அதுக்கப்புறம் ரெகுலராக என்னுடைய கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி அடுத்த லெவல் அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக கலைக்கவரியில் டிப்ளமோ படிமான்னு அடுத்த நிமிஷம் அவங்க IECDயில் அழகாக பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் முறை பிரகாரம் ஒரு பெரிய கோர்ஸ் முடித்தாங்க. அதுக்கடுத்து நட்டுவாங்கத்தில் டெவலப் பண்ணிக்கணும்னு அந்த கோர்ஸையும் பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் அதாவது நான் சொன்னதை அப்படியே கேட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு இன்றைக்கி ஸ்ரீ முத்ரா நாட்டியாலயா அப்படின்ற ஒன்றை தொடங்குகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன தடவை நானும் அவங்களும் சேர்ந்து இதே இதில் தேவர்காலில் அரங்கேற்றம் சலங்க பூஜை எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். இந்த தடவை நான் எப்படி தனியாக பண்ணட்டுமான்னா பண்ணணும், தனியாக நடந்தால் தான். ஏன்னா குழந்தைகள் எப்படி நம்ம பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தடுமாறி விழுந்தாலும் எழுந்தாலும் அவங்கள நம்ம விட்டுட்டால் தான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தைரியமாக இறங்கு உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு. இன்றைக்கி அதை நான் முன்னாடி இருந்தும் எப்போவுமே கூட தான் இருப்பேன், என் கூட தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தது. இன்றைக்கி நான் முன்னாடி உட்காந்து
மதுவினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. எனக்கு கொடுக்குற மரியாதை விதமாக ஒரு 2-3 ஐட்டம் நான் பண்ணது போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கௌத்துவம், கீர்த்தனை அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாகவே நம்ம சொல்லுவாங்க இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லிட்டு நான் ஆடுற குழந்தைங்களுக்கு எப்போவுமே சொல்வேன். அதை விட ரொம்ப ஒரு படி மேலாக பெற்றோர்களுக்குன்னு திருக்குறளையே சொல்லியிருக்கு இல்லையா, அவங்க எப்போவும் முன்னாடி நிற்கணும். அவங்க நிற்கும் பொழுது தான் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்தில் இன்னைய நிலைமையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அந்த 5 குழந்தைங்கள வச்சு ஐட்டம் செலக்ட் பண்ணதும் ரொம்ப இதாக இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா அரங்கேற்றத்துக்கு நம்ம வந்து வர்ணம் இதெல்லாம் தில்லானெல்லாம் எடுப்போம். அதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்க இப்போ சலங்கு பூஜைக்கு முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு அழகான பாடல்கள், அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற அடவுகள், பாவங்கள் கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அருமையான குருட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. அவங்கள இன்றைய நாளில் கரவொலி மூலமாக மீண்டும் பலத்த ஒரு கரவொலியோடு அவங்கள பாராட்டுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து பார்த்தா அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம் ஃபஸ்ட்டு புஷ்பாஞ்சலில் வந்ததுலேருந்து அது வந்து குட்டி குழந்தை மறந்துட்டாலும் சிரிப்பை கொண்டு வந்துக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு சிரிப்போட அங்க சுத்தத்தோட ஒவ்வொரு ஐட்டத்தையும் ரொம்ப நாங்கள் அங்கே முன்னாடி நின்று கொஞ்சம் லெஃப்ட் போயிட்டா இப்படின்னு சொல்லணும், உடனே அதை ஆடிட்டே பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக 5 குழந்தைங்களும் பண்ணாங்க. அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்து கூட்டிகிட்டு போன பெற்றோர்களுக்கு தான் நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் முன்னுக்கு வருது பெற்றோர் கையில். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம குழந்தைங்க படிப்பில் மட்டும் இல்லாமல் மற்ற கலைகள்லேயும் சிறந்து வரணும்னு நினச்சி பண்ண பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அந்த குழந்தைங்க இன்னும் அரங்கேற்றம் பண்ணணும், இந்த கலையில் சிறந்து விளங்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்சி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தொகுத்தளித்த அவர் வந்து என்னுடைய பையன் சொல்லலாம். ஏன்னா கலைக்கவரியில் எங்கள்கிட்ட டான்ஸ் பரதநாட்டியம் முடிச்சுட்டு இப்போ மியூசிக்லேயும் ஒரு எம்ஏ பண்ணிகிட்ருக்காரு, MA போயிட்டுருக்காங்க. அவரும் சிறந்து வரணும்னு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன். அப்புறம் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா காரணம் என்ன? மேக்கப் இல்லையா? அந்த ஒப்பனை செய்த எனது மாணவி பெனிட்டா மற்றும் அஞ்சலி அவங்க 2 பேரும் இப்போ PhD பண்ணிகிட்ருக்காங்க கலைக்கவரில். அது அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த நிகழ்ச்சிக்கும் அப்போ நடனமும் இசையும் தனி கிடையாது. நான் கலைக்கவரில் பேசும்போது கூட சொல்வேன், நடனமும் இசையும் கண்கள் மாதிரி அப்படின்னு. ஏன்னா எவ்வளோதான் நம்ம பொறுமையாக ஆடினா கூட அந்த பக்க கலைஞர்கள் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த விதத்தில் கலைக்கவரியோட எங்கள் ராஜேஷ் பாபு மாஸ்டர் எங்கள் மாஸ்டர்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அவருடைய குரலை கேட்டால் நாங்கள்லாம் சொல்லுவோம். எங்கள் பிரின்ஸிபல் நடராஜன் மாஸ்டர் முன்னாடி பாட வருவார். அவரை வந்து நாங்கள் ஜெயஸ்தாஸ்ன்னு சொல்லிகிட்ருப்போம். நான் இவரை வந்து எப்பவுமே SBBன்னு சொல்வேன். அந்த விதத்தில் அவருடைய குரல் வந்து எந்த பாடல் எடுத்தாலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். நாங்கள் எந்த பாடல் நான் எழுதினாலும் அதுக்கு ரொம்ப சிறப்பு சேர்க்கறது மாஸ்டரோட அந்த ராகங்கள் தான். அந்த விதத்தில் மாஸ்டர் நான் முன்னாடி உட்காந்து ரொம்ப ரசித்து கேட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிருதங்கம் ஜோயல் குரு அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. தாளம் ரொம்ப நேர்த்தியாக நட்டுவாங்கத்தோடு இணைஞ்சி அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. அவர் இப்போ PhD பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர்களை வாழ்த்தும் போது நீங்கள் கரவொலி கொடுத்தா தான் அவங்க இன்னும் நல்லா வருவாங்க. நம்ம குழந்தைங்க மாதிரி தான். அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம மனசார பாராட்டலாம். அடுத்து வந்து வயலின் சார் ரொம்ப சிறப்பாக பண்ணிங்க, அருமையாக இருந்தது. அந்த பாடல் அந்த குரலோடு இணைந்து உங்களுடைய வயலின் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கரவொலி மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பரணி சார் தானே? ஓகே. புல்லாங்குழல் அவரும் நல்லா அந்த கிருஷ்ணர் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே வாசிச்சுட்டு இருந்தார். இந்த கிருஷ்ணர் வர இடங்கள்லாம் ரொம்ப அழகாக அந்த புல்லாங்குழலை இது பண்ண பரணி சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
சஞ்சீவ் அவர்கள் வீணை ரொம்ப சிறப்பாக பண்ணிங்கப்பா. அவரும் கலைக்கவரி மாணவர்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எந்த மேடைக்கு ஏறினாலும் அங்கே போனால் என் குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி கலைக்கவரியினரை சந்திப்பேன். ஏன்னா எங்கள் ஜார்ஜ் ஃபாதர் சொன்னது கலைக்கவரி ஒரு குடும்பம்னு சொல்லி தான் ஆரம்பத்துலேருந்து எங்களை வளர்த்துருக்கார். அந்த மாதிரி இன்றைக்கும் கலைகளில் நாங்கள் வர நேரத்தில் குடும்பமாக இணைஞ்சி இங்கே ஒரு நிகழ்வுகளை தரும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெற்றோர்கள் இன்னும் உங்கள் குழந்தைங்கள பல கலைகளில் கொண்டு வரணும். இன்றைக்கி முதலடி எடுத்து வச்ச உங்கள் குழந்தைங்கள இன்னும் அரங்கேற்ற லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கரவொலியோடு இந்த குழுவினரை நாம் வாழ்த்துவோம். சிறப்புரையினை சிறப்பாக ஆற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். தற்பொழுது மேடையில் அரங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக தான்யா. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தான்யாவை தொடர்ந்து தன்மை, சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது மேடையில் வர இருக்கும் உருப்படி காவடி சிந்து. இந்த உருப்படி முற்றிலும் சிவபெருமானின் இளைய மகனாகிய முருகனை பற்றி மட்டுமே தோன்றிய உருப்படியாகும். முருகக்கடலின் வேண்டுதல் நிறைவேற்ற மக்கள் தங்களின் தோளில் காவடியை சுமந்து முருகனின் திருவடியினை காண செல்லும்போது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்வார்கள். இந்த உருப்படி மக்களின் நடைமுறை வழக்கில் இருந்து தோன்றியதே ஆகும். தற்பொழுது மேடையில் வர இருக்கும் காவடி சிந்து செஞ்சுருட்டி ராகத்திலும் ஆதித்தாளத்திலும் அமைந்துள்ளது. தற்பொழுது மேடையில் காவடி சிந்து. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பாலவள் அசுர தன்னை வென்ற வடிவேலோ. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பாலவள் அசுர தன்னை வென்ற வடிவேலோ.
அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவள் அசுர தன்னை வென்ற வடிவேலம் நல்ல அமுதம் எனுமோர் தமிழில் பாடிடும் நண்பர் வாழவே கருணை செய்குகன் அமுதம் எனுமோர் தமிழில் பாடிடும் நண்பர் வாழவே கருணை செய்குகன் அரணுகுத முருகவோய சீலம் என்றோ மறுசுரதே கோமணகோலம் குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேகள் கொடுமாய வினைகள் குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேங்கள் கொடுமாய வினைகள் இந்த குவலயத்தினோர் கலியுக பெரு பரதனாய் திகழ் தருளும் கந்தனை குவலயத்தினோர் கலியுக பெரு பரதனாய் திகழ் தருளும் கந்தனை கும்பிட்டந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வே உள்ள கூற ஒழித்தே நல்ல வழி செல்வ நீலமயில் மீதில் ஏறி நீலமயில் மீதில் ஏறி நீலமயில் மீதில் ஏறி ஆவினல் மூடியில் தோன்றும் நிமலனாய் குழந்தை முருகேசோய நித்திய முன்னுருவல் வள்ளி நேசம் நீலமயில் மீதில் ஏறி ஆவினல் மூடியில் தோன்றும் நிமலனாய் குழந்தை முருகேசோய நித்திய முன்னுருவல் வள்ளி நேசம் அவன் நீலிலந்தனில் நன்கு செய்திடும் அடிகள் யாரையும் காத்து நின்றிடும் நீலிலந்தனில் நன்கு செய்திடும் அடிகள் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் சூரல் நெஞ்சை நீங்காதே கூவங்கு வாசம் சூரல் நெஞ்சை நீங்காதே கூவங்கு வாசம் சூரல் நெஞ்சை நீங்காதே கூவங்கு வாசம் முருகா 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 ரோஹரா. சிறந்த முறையில் காவடி சிந்தை நிகழ்த்திய மாணவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக மங்களம். மங்களம் என்னும் உருப்படி பொதுவாக நாட்டிய கச்சேரியின் இறுதியில் வரும் ஒரு உருப்படியாக உள்ளது. மங்களம் நிகழ்வின் வரும்போது நாட்டிய நிகழ்வின் இறுதி நிலையை அடைந்துவிட்டது என்று அர்த்தமாகும். மங்களத்துடன் நிகழ்ச்சி நிறைவு அடைகின்றது. தற்பொழுது மேடையில் இறுதியாக வருவது மங்களம்.
मङ्गलप्रदाय बालमुरलिगानमोहिताय मङ्गलसदाशिवाय वैदमङ्गलो मङ्गलप्रदाय बालमुरलिगानमोहिताय मङ्गलसदाशिवाय वैदमङ्गलो सर्वमङ्गलो जयमङ्गलो नित्यमङ्गलो நிறைவேறியது நமது ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலயாவின் 3வது சலங்க பூஜை விழா. இறுதியாக நன்றி உரையாற்ற குரு திருமதி மதுலதா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் எல்லாத்துக்கும். முதலாவதாக எனக்கு துணை நின்ற என் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை நல்ல முறையில் செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்த பல நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூற நான் இங்கு கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக எனது நன்றியை குரு புவனேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய பெற்றோர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சலங்கை பூஜை மாணவியின் பெற்றோர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பக்கவாத்திய கலைஞர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது சொல்லவே முடியாது. நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு குருவாக இருந்து எல்லா பக்கவாத்திய கலைஞர்களும் ஒருத்தவங்க ஒரு விதமாக சொல்லி கொடுத்து தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ரிஹர்சல் கூட இல்லை, 2 நாள் ரிஹர்சல்லையே எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு பக்கபலமாக இருந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த ரசிக ரஞ்சனா சபா உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஃபோட்டோ வீடியோ அண்ட் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நன்றி. ஃபோட்டோ வீடியோ மட்டும் இல்லை, இங்கே டெக்கரேஷன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சொல்லவே முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பிரதராக எப்படி சொல்கிறது, கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி மார்வின் கிரியேஷன்ஸ், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் அண்ட் லைட் அவங்க பிரதர், அவங்களுக்கும் நன்றி இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த இடத்துல ஒப்பனை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, அந்த மேக்கப் இல்லைன்னா அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இந்த லைட்னிங் எவ்வளோ இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்னுங்கிறத பெனிட்டா தமிழ்ச்செல்வன் மேமும் கூட வந்த உதவியாளர் அஞ்சலி அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து முடித்த வரைக்கும் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ண கண்ணதாசன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. அண்ட் நிறைய விஷயம் இருக்குது இந்த மேடையில். நம்ம ஒரு விஷயமும் நிறையா கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மேடை எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு.
நிறைய பேர் சப்போர்ட் இல்லைனா இந்த இடத்துல நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. கடவுள் துணை மட்டும் இல்லை, சில உள்ளங்களுடைய துணையும் எனக்கு இருக்குங்கிறத நான் இந்த மேடையில் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்காக அவங்க தான் கூடவே நிற்கிறாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட முகம் சுளிக்காமல் மிஸ்ஸு தானே நாம் பார்த்து அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கூடவே சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே வந்து கை கொடுக்குற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த இடத்துல நான் நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டு இது மட்டும் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு இது மட்டும் கிடையாது. புவனேஸ்வரி இளங்கோவன் மேம் வந்து சாதாரணமாக ஒரு குருன்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயம் இங்கே நிறைய சொல்லலாம். பட் நமக்கு டைம் கிடையாது சொல்கிறதுக்கு. நான் ஒரு இடத்துலையும் அவங்கள நான் எப்படி வச்சுருக்கேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கு நான் வந்து தனியாக பண்ணுறேன்னு கூட நான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். ஒரு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரி, ஒரு விஷயமும் ஒரு குருவோட துணை இல்லாமல் நம்ம எங்கேயுமே நம்மளால் நிற்கவே முடியாது. ஏன்னா குரு தான் மாதா பிதா குரு தெய்வம், இவங்களுடைய இது இருந்தால் தான் தெய்வத்துக்கிட்டேயே நம்மளால் போக முடியும். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது. இவங்களை நம்மளாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கடவுள் துணை, அந்த நடராஜர் துணை கண்டிப்பாக இருக்குங்கிறதே என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த நடன நிகழ்ச்சியை பார்த்து இந்த பார்வையாளர் அவர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து எல்லாமே பார்த்து என்னோடய அரங்கேற்றம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நான் மறந்துட்டேன், சாரி. இந்த சலங்க பூஜை ஆரம்பித்ததுலேருந்து ப்ராக்டிஸ் செக்ஷனில் சாய் கிருப்பாங்கிற என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ப்ளீஸ் தயவுசெய்து நல்லா கை தட்டுங்க அவளுக்கு. அவள் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. வாடா, அவள் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் அஸ்விதா நிறைய பேர் வந்தாங்க ஹெல்ப்புக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இந்த ஸ்டேஜ் நான் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்னா அது இவங்க 2 பேரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கும், எக்ஸாம் இருந்துச்சு, சில பேரால் வர முடியல, கேட்டேன். ஆனால் இவ என்ன சூழ்நிலை ஆனாலும் என்னை கைவிடலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வெளியில் போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னா கூட இந்த அளவுக்கு இவங்க ஆடியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து இவங்க ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. நல்லாவே கைத்தட்டலாம், இவங்களுக்கு அதுதான் நமக்கு தேவை. ஸோ இவங்களை நான் மரியாதை பண்ணி தான் ஆகணும். ஆண்டி கொஞ்சம் வாங்க ஆண்டி. சாரி, நான் ஆக்சுவலி ஆன்ட்டின்னு கூப்பிட்டே பழக்கமாகிடுச்சு, அதனால நான் ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன். அண்ட் எனக்கு வைபவா வந்து குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே தெரியும். அண்ட் அவங்களோட குழந்தை வந்து குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே தெரியும். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு இன்னொரு ரீசனும் அவங்க தான், வைபவாவும் மித்ராவும் தான் எல்லாமே. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் நமக்கு தான் டைம் இல்லை. அந்த இது பொண்ணா இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்க எப்படியோ அப்படி தான் மது வைபவா. என்னுடைய எல்லா இதுக்கும் என் கூடவே இருந்து முழுக்க சப்போர்ட்டாக இருந்தவங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் இந்த மாதிரி நின்னதுனால தான் இன்றைக்கி அவள் தனியாக ஸ்டேஜில் நிற்கிறா. அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்கன்னு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லாவே கைத்தட்டலாம். சப்போர்ட் வேணும்னு சொல்லுவாங்க. யார் துணை இருக்கோ இல்லையோ நமக்கு கடவுள் வந்து நிறைய துணை அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு துணையாக நான் இவங்க 2 பேர்த்தையும் நான் நினச்சிக்கிறேன். சாய் கிருபா சொல்லவே வேணாம், பாவம். ஒரு நாள் கூட அவள் லீவுன்னு போடல, ஒன்றுமே பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் இருந்தா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூடா. இவ்வளோ நேரம் இந்த நடன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளராகிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க.
எல்லாருக்கும் காஃபி டீ வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எல்லோரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து என்னுடைய நடன நிகழ்ச்சியை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுளுக்கு மிக மிகவும் நன்றி, அந்த நடராஜ பெருமானுக்கு மிகவும் நன்றி. இனிதே நிறைவேறியது ஸ்ரீ சாய் முத்ரா நாட்டியாலவின் 3வது சலங்க பூஜை. இதுவரை இந்நாட்டிய நிகழ்வை கண்டுகளித்த பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மிக விரைவில் 3வது மட்டுமல்ல 4வது சலங்க பூஜையில் உங்கள் அனைவரையும் காண்போம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.